அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு பிசி தேர்வு வருவது என்பது 100% உறுதியாகிடுச்சு. அதைத் தொடர்ந்து 2024 பிசி தேர்வை எதிர்கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் பிசி எக்ஸாமோட ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுலேருந்து லாஸ்ட்டாக நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் பாஸ் பண்ணுற வரையும் என்னென்ன ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷனுமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். 2024 பிசி தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிசி எக்ஸாம் சம்மந்தப்பட்டது எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் வராது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச 2023 அந்த பிசி தேர்வோட அந்த ஒரு தேர்வோட நோட்டிஃபிகேஷன் அடிப்படையாக வச்சு தான் இந்த 2024ஓட அப்டேட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்றதுலேருந்து எல்லா தகவலும் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2023 இந்த நோட்டிஃபிகேஷனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வருடத்துக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எத்தனை போஸ்டிங் வரும்னா டிஎஸ்பி, ஏஆர், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் அப்படிங்கிறது 2ஆம் நிலை காவலர் தேர்வில் 4 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது டிஎஸ்பி, ஏஆர், அதே போல் ஜெயில் வார்டன், அதே போல் ஃபயர் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 4 போஸ்ட்டு தான் வந்து நீங்கள் டேரெக்டாக அதாவது கிரேட் 2 போலீஸில் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு டிஎஸ்பி மட்டும்தான் வரும். அதே போல் விமனுக்கு மட்டும்தான் ஏஆர் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இனி வரக்கூடிய காலங்களில் டிஎஸ்பி மட்டும்தான் எடுப்பாங்க, டேரக்ட் ஏஆர் வந்து எடுக்க மாட்டாங்கன்றதை இதுக்கு முன்னாடி அப்டேட்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மென்னாகிய வந்து பார்த்திங்கன்னா மென்னாக இருக்கிறவங்க டிஎஸ்பி, ஜெயில் வார்டன், ஃபயர் சர்வீஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் ஏஆர் ப்ளஸ் ஜெயில் வார்டன். சரிங்களா? இது மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பிசி எக்ஸாம் ஓகேங்களா நீங்கள் செலக்ட் ஆகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மினிமம் ஃபஸ்ட்டு சேலரி வந்து உங்களுக்கு 18,200 நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது 67,100 அப்படிங்கிற சேலரி வந்து வாங்குவீங்க. ஓகேங்களா? இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலோவன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? நிறைய சம்மந்தப்பட்ட அலோவன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ட்ராவல் டீ அலோவன்ஸு, ஸோ யூனிஃபார்முக்கு, மெடிக்கலுக்கு, அதே போல் நிறைய அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸில் வந்து நீங்கள் தங்குறீங்க, அங்கே இல்லைன்ற போது நீங்கள் வெளியில் தங்குறீங்கன்னும் போது அதுக்கு தனியாக வந்து அலவன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸட்ரா வந்து சேலரியில் வந்து வரும். ஓகேங்களா? இது வந்து சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தகவல் சிற்றேட்டில் உள்ள அறிவுரைகள் மற்றும் விதிமுறைகளை மற்றும் விளக்க குறிப்புகளை படித்த பின்னர் வந்து இணையவழி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை இப்போ 2024 வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டு நடைபெற்ற 2023 இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வேகன்சி அப்படிங்கிறது கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் நம்ம பார்த்திங்கன்னா பதவி. ஓகேங்களா? பதவியில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலரில் மாவட்ட மற்றும் மாநகர ஆயுதப்படை. ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வேக்கன்சி இல்லை, பெண்களுக்கு மட்டும்தான் ஏஆரில் 780 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருடமும் ஏஆரில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு, பெண்களுக்கு மட்டும்தான் ஏஆருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஎஸ்பின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல் படை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, போன இயர் பெண்களுக்கு வேக்கன்சி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே போல் 2ஆம் நிலை சிறை காவலர் ஜெயில் வார்டனில் வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கும் கொடுத்துருக்காங்க, ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. தீயணைப்பாளர் வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு மட்டும் தான் எப்போவுமே வேக்கன்சி வரும், ஃபீமேலுக்கு வந்து வேக்கன்சி வராது எப்போவுமே. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டு காலி பணியிடத்தை விட அதிகமான காலி பணியிடங்கள் இந்த வருடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து சிறப்பு இடஒதுக்கீடு. ஓகேங்களா? சிறப்பு இடஒதுக்கீடில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதாவது வாட் கோட்டா, அதாவது அந்தந்த துறையில் உள்ள களப்பணியாளர்களின் சார்ந்துள்ள வாரிசுகள் மற்றும் 1% அந்தந்த துறையில் உள்ள அமைச்சு பணியாளர்களின் சார்ந்துள்ள வாரிசுகள், அதாவது வாட் கோட்டான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சியில் இப்போ ஒரு 10,000 வேக்கன்சி வருது அப்படின்னா அதில் 10% வேக்கன்சின்றது வாட் கோட்டாவுக்கு பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? 1000 வேக்கன்சி வந்தது அப்படின்னா 100% இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு. ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அங்கீகரிக்கப்பட்ட 16 விளையாட்டு, அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவலா இல்லாட்டி வந்து யூனிவர்சிட்டி லெவலான்னு சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 16 வகையான விளையாட்டு இருக்குது. அந்த 16 ஸ்போர்ட்ஸையும் நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வாட் கோட்டாவில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலையும் வர விருப்பப்படும் போது 2 கோட்டாவிலையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, 2 கோட்டாவிலையும் அப்ளை பண்ண முடியாது. ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட் கோட்டாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அடுத்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மிக்கும் அதே போல் விடோவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5%, விடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% பிரித்து கொடுத்துருவாங்க வேகன்சி. இப்போ 1000 வேகன்சி வருது அப்படிங்கும்போது 5% அப்படிங்கிறது ஒரு 50 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மிக்கும், 3 வேகன்சி அப்படிங்கிறது 30 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 30 போஸ்ட், 1000 போஸ்ட் வருது அப்படின்னா அதில் 30 போஸ்ட் வந்து விடோவுக்கு வந்து ஒதுக்கிடுவாங்க. ஸோ கல்வி தகுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th SSLC நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது நீங்கள் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாமல் அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதியினை பெற்றிருந்தாலும் அவ்விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்கள் ஆவார். அதாவது 10th பாஸ் பண்ணாமல் தேர்ச்சி பெறாமல் நீங்கள் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. மினிமம் 10th வந்து நீங்கள் படிச்சிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வரும். ஓகேங்களா, ஏஜ் லிமிட் என்ன, 2024க்கு உண்டான ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எல்லா கம்யூனிட்டிக்குமே போட்டிருக்கோம். ஓசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எக்ஸ் ஆர்மி, விடோ எல்லா கேட்டகரிக்குமே நீங்கள் என்ன ஏஜ் இருக்கணுன்றதை அக்யூரேட்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் போன இயர் 2 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது இந்த வருஷமும் தொடருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் அந்த 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏஜ் லிமிட் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் 2024 உண்டான பிசி எக்ஸாம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம எக்ஸ் ஆர்மிக்குமே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, எக்ஸ் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா நேவி, அதே போல் ஏர்ஃபோர்ஸு, மிலிட்ரி, ஓகேங்களா, அவங்க மட்டும் இல்லாமல் அந்த பேரா மிலிட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது அசாம் ரைஃபிள், பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, என்எஸ்ஜி, அதே போல் வந்து எஸ்எஸ்பி. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் முடிச்சுட்டு எக்ஸ் ஆர்மி அந்த கேட்டகரியில் வரீங்க, 47 வயசுக்கு உள்ளே நீங்கள் வரீங்கன்னும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். எக்ஸ் ஆர்மியில் இருக்கிறவங்க அவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்றதை கூட நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே போல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் வாட் கோட்டாவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வாட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஓசியில் இருக்கிறவங்க 32 வயசும், மேக்ஸிமம் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சியில் இருக்கிறவங்க 34 வயசும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் இருக்கிறவங்க 37 வயசும், அதே போல் தேர்ட் ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா 37 வயசும். இந்த இதில் இருக்கிறவங்க இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க வாட் கோட்டாவில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்குமே எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குன்றதை அவங்க கிளியராக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓசிக்கு எவ்வளோ வந்து இடஒதுக்கீடு இருக்குது, அதே போல் பிசிக்கு வந்து எவ்வளோ ரிசர்வேஷனு, அதே போல் பிசி முஸ்லீமுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, அதே போல் எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து எவ்வளோ ரிசர்வேஷனு, அதே போல் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு, மொத்தம் எஸ்சிஏக்கு வந்து எவ்வளவு, எஸ்டிக்கு வந்து எவ்வளோன்றதை டீட்டெயிலாக வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஓசியில் இருக்கிறவங்க 1000 போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க டோட்டலாக எல்லா கம்யூனிட்டிக்குமே. இந்த வருஷம் தான் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1000 வேகன்சி வந்ததுன்னா அதில் 31 வேகன்சி அப்படிங்கும்போது 31 பேர், சரிங்களா, ஆமாம் 310 பேர். ஓகேங்களா, ஸோ இந்த 310 பேர் இவங்க மட்டும்தான், ஓசியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க செலக்ட் ஆக முடியும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரி, யாருனாலும் செலக்ட் ஆகலாம். ஸோ இதுவே நீங்கள் பிசிஏ இருக்கீங்க அப்படின்னா 26.5%. இதை வந்து 1000 வந்து டிவைட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வேக்கன்சின்றது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேக்கன்சியில் வேறு எந்த கம்யூனிட்டியுமே போட முடியாது. ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் ஸ்போர்ட்ஸுக்கு அப்படிங்கிறது வந்து 10% இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து 16 வகையான அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் குறைஞ்சபட்சம் ஏதேனும் ஒன்றில் பங்கேற்றதற்கான படிவம் 1, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3. ஓகேங்களா, இது வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி 5 வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும். சரிங்களா, மினிமம் நீங்கள் 5 வருஷத்துக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்ம் வந்து வேல்யூ ஆகும். ஸ்போர்ட்ஸ் வந்து என்னென்ன பங்கு பெற்ற நிலையின் விவரம், அதாவது நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஜெயிச்சிருக்கீங்க, அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, அதே போல் வந்து நேஷனல் லெவலில் வச்சுருக்கீங்களா, யூனிவர்சிட்டி லெவலில் வச்சுருக்கீங்களான்றதை கொடுத்துருக்காங்க. நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க என்னென்ன விளையாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் 16 விளையாட்டு சொல்லியிருக்காங்க. கூடைப்பந்து, கால்பந்து, வளைகோல் பந்து, கையுந்து பந்து, கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, பளுதூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டி, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம். இந்த 16
ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியும் அந்த நான் அவங்க சொல்லியிருந்த நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், யூனிவர்சிட்டி லெவல், ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இதை நீங்கள் எது வச்சுருந்தாலுமே எலிஜிபிள் ஆவீங்க. அதே போல் சர்டிஃபிகேட் வாங்கி 5 வருஷத்துக்கு அதிகமாக ஆகக்கூடாது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாட் கோட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 10% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பணியில் உள்ள ஓய்வு பெற்ற, மரணம் அடைந்த, மருத்துவ ரீதியான இயலாமையினால் ஓய்வு பெற்ற அந்தந்த துறையில் உள்ள அதாவது அந்த துறையில் உள்ள களப்பணியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்களின் சார்ந்துள்ள வாரிசுகள் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க வாட் கோட்டாவுக்கு. இதுவே நீங்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாரு, அதாவது அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரி பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களால இந்த சிறப்பு இடஒதுக்கீடை வந்து பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்மி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஆர்மிக்கு 5% கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 47 வயசுக்கு நீங்கள் மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் நான் ஏஜ் லிமிட்டில் வந்து அந்த வீடியோ, அந்த எக்ஸ்ஆர்மிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஏஜ் லிமிட் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த 3% வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவைக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 37 வயசுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் எங்கெங்கே வாங்கியிருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழை வருவாய் கோட்ட அலுவலர், சார் ஆட்சியர், உதவி ஆட்சியர் அவர்களிடமிருந்து பெற்று இணையவழி விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஸோ அதாவது இந்த 3 கேட்டகரி இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நீங்கள் அந்த விடோ சர்டிஃபிகேட் வாங்க முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிஎஸ்டிஎம்னு தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பயிற்று மொழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை 20% இடஒதுக்கீடு. நீங்கள் 20%ன்றது அதிகன்றதை நினச்சிக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கக்கூடிய மாணவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமை எழுதுவாங்க. அதனால் பிஎஸ்டிஎம்மால் எந்த ஒரு கட் ஆஃப் அந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ 3ஆம் பாலினத்தவர் பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணுன்றதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு. ஸோ வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பதவி விருப்ப முன்னுரிமை, அதாவது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் டிஎஸ்பி, ஏஆர், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 போஸ்ட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி, அதாவது கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஎஸ்பி கொடுக்குறீங்க. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் வார்டன் கொடுக்குறீங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்மேன் கொடுக்குறீங்க. சரிங்களா. அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னும் போது நீங்கள் கட் ஆஃப் வந்து அவங்க வச்சிருக்கிற கட் ஆஃப் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ப்ரிஃபரன்ஸே கிடச்சிரும். ஓகேங்களா. இதுவே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃபை தவிர்த்து குறைவான மார்க் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த இது ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் ப்ரிஃபரன்ஸு. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது முதல்ல உங்களுக்கு என்ன போஸ்ட் உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, எனக்கு டிஎஸ்பியை பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இல்லாட்டி வந்து ஃபயர்மேனில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபயர்மேனாக கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறத வச்சு தான் அந்த கட் ஆஃப் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னும் போது நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் ப்ரிஃபரன்ஸ்ன்றது, போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்ன்றது. ஸோ நம்ம வந்து இப்போ தேர்வு முறைகளுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, முதன்மை எழுத்து தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. தமிழ் மொழி எழுத்து தேர்வுன்றது எலிஜிபிலிட்டி மார்க் மட்டும்தான். 80 மதிப்பெண், அதாவது 80 கொஸ்டின் கேட்பாங்க 80 மதிப்பெண்ணுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா 32 எடுக்கணும். சரிங்களா. அது வந்து ஒரு கட்டாய தகுதி தேர்வு. இதில் பாஸ் பண்ணணும். 80க்கு நீங்கள் 32 எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்த கட்ட முதன்மை தேர்வோட பேப்பரை வேல்யூ பண்ணுறதுக்கான ஒரு எலிஜிபிள். ஓகேங்களா. 40%. ஓகேங்களா. 40% அப்படின்னா 32 மதிப்பெண். ஓகேங்களா. ஸோ அதுவே முதன்மை தேர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வரையும் ஃபிசிக்கல் ப்ளஸ் ஓவரால் இது எல்லாமே சேர்த்து வர்றது முதன்மை எழுத்து தேர்வு மட்டும்தான். முதன்மை எழுத்து தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு மற்றும் உளவியல் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த தமிழ் தகுதி தேர்வு, முதன்மை தேர்வு எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் ஃபிசிக்கல் அந்த கட் ஆஃப்குள்ளே நீங்கள் செலக்ட் ஆகும்போது ஃபிசிக்கலுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உடற்கூறு அளத்தல் எலிஜிபிலிட்டி இருக்கும். அதே போல் உறுதி தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. உறுதி தேர்வுனா அந்த மென்னுக்கு வந்து 1500 மீட்டரை 7 மினிட்ஸில் வந்து ஓடி முடிக்கணுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உடற்திறன் போட்டி, அந்த லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, அதே போல் ரோப் கிளிம்பு, லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், அதே போல் ரன்னிங்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சிறப்பு மதிப்பெண் வந்து என்சிசி என்எஸ்எஸ்ன்றதை வந்து கொடுத்துருப்பாங்க. என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மதிப்பெண்ணும், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மதிப்பெண்ணும், ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா 2 மதிப்பெண்ணும் கொடுப்பாங்க.
ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தது போல தான் தேர்வு நிலைகள், அதாவது தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 80 மதிப்பெண்ணுக்கு வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். நீங்கள் வந்து இதில் தேர்ச்சி பெறலாம் அப்படின்னா முதன்மை எழுத்து தேர்வு, அதாவது டோட்டலாக வந்து உங்களுக்கு டிஸ்குவாலிஃபைட் மாதிரி தான் ஓகேங்களா. அடுத்தடுத்து நீங்கள் முதன்மை தேர்வில் 70க்கு 70 எடுத்திருந்தாலுமே உங்களால் வேல்யூ ஆகாது, வேல்யூ வந்து நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இத்தேர்வானது கொள்கொறி அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன்ற மாதிரி இருக்கும். அதே போல் 80 மதிப்பெண்களுக்கான 80 வினாக்களை கொண்டது. இத்தேர்விற்கான கால அளவு வந்து பார்த்திங்கன்னா 80 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வில் குறைஞ்சபட்சம் 32 மதிப்பெண் எடுத்துக்கணும், அதாவது 40% எடுத்திருந்தால் மட்டும்தான் விண்ணப்பதாரர்களுடைய முதன்மை எழுத்து தேர்வின் விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ முதன்மை எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆழ பொது அறிவு 45 மதிப்பெண்ணும், பகுதி ஆழ வந்து பார்த்திங்கன்னா உளவியலில் 25 மதிப்பெண்ணும் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கொள்குறி வினா வகை அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ பொது அறிவு கேள்விகள் தமிழ்நாடு அரசு பாடநூல்களில் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்களிலிருந்து கேட்கப்படும். அதாவது நீங்கள் 6th to 10th வரையும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்திலிருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதை மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதுமானது. நம்மளும் இன்னும் ஒரு சில நாட்களில் புக்ஸ் வந்து பிசி எக்ஸாமுக்கு உண்டான புக்ஸுமே லான்ச் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த முதன்மை தேர்வுக்கு வந்து இது தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதன்மை எழுத்து தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 70க்கு 25 மதிப்பெண் எடுத்தாலே போதுமானது பாஸ். பட் ஆனால் கட் ஆஃப்ன்றது ரொம்ப ஹை ஆகும், ஓகேங்களா. நீங்கள் 70க்கு ஒரு 62 மேலே இருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஃபிசிக்கல் வந்து 24க்கு 24 எடுத்திங்கன்னா போஸ்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃபிசிக்கலுக்கு போகும்போது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உடற்கூறு அளத்தல் தேர்வு, அதாவது உடற்கூறு அளத்தல் விவரங்கள் பின்வருமாறு. அதாவது ஓசி, பிசி முஸ்லீம், எம்பிசி டிஎன்சிக்கெல்லாம் ஹைட்டு மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 170 சென்டிமீட்ரு. இதுக்கு 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தாலுமே கண்டிப்பாக குவாலிஃபைடு எடுத்துக்க மாட்டாங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 159 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 167 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு 157 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதே போல் மார்பளவு செஸ்ட்டு ஆண்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது மூச்சு உள்ளிழுக்கப்பட்ட நிலையில் வந்து விரிவாக்கம் வந்து 5 சென்டிமீட்டர். 80 சென்டிமீட்டர் வந்து 81 வந்து ரிலாக்ஸேஷனாக நீங்கள் நார்மலாக இருக்கும்போது மூச்சு உள்வாங்கின பிறகு ப்ளஸ் 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதே போல் எக்ஸார்மிக்கு வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் அந்த எஃபிஷியன்சி எதுவுமே கிடையாது. ஹைட்டு, செஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஹைட் அந்த மிஷினில் தான் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது 170 சென்டிமீட்டர் வந்து குவாலிஃபையாக வச்சுருக்காங்களா எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி எல்லாமே. அதுக்கு வந்து 169.6 இருந்தாலுமே இந்த கால்குலேட் தான் எடுத்துப்பாங்க. நீங்கள் 169.8 இருந்தீங்கன்னா மட்டும்தான் 170 வேல்யூ பண்ணுவாங்க. இந்த அளவில் இருக்கீங்க, ஒரு கொஞ்சம் மில்லிமீட்டர் கூட நீங்கள் கம்மியாக இருக்கீங்கன்னும் போது டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து உடல் உறுதி தேர்வுன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து ஆண்களுக்கு வந்து 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டரை 2 நிமிஷம் 30 செகண்டில் வந்து ஓடி முடிக்கணும். முன்னாள் இராணுவத்தினர் வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டரை 8 நிமிடங்களுக்குள்ளே ஓடி முடிக்கணும். இது வந்து எண்டூரன்ஸ், இதுக்கு வந்து எந்த ஒரு மதிப்பெண்ணும் கிடையாது. ஸோ வந்து எண்டூரன்ஸ் டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்த கட்ட ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி பிஇடி வந்து நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 24 மதிப்பெண், ஓகேங்களா. ஒரு ஸ்டாருக்கு வந்து 4 மதிப்பெண் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பாருங்கள், விண்ணப்பதாரர்களுக்கு ஒவ்வொரு நிகழ்விலும் 1 நட்சத்திரம் பெற்றால் 4 மதிப்பெண்ணும், 2 நட்சத்திரங்கள் பெற்றால் 8 மதிப்பெண்ணும் அளிக்கப்படும். விண்ணப்பதாரர் ஒரு நட்சத்திரம் கூட பெறவில்லை என்றாலும் அவர்களுக்கு 0 மதிப்பெண் வழங்கப்பட்டு அவர்கள் அடுத்த நிகழ்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து ரோப் கிளிம்பாக இருக்கும். ரோப் உங்களால் ஏற முடியல அப்படின்னாலுமே அடுத்த கட்ட லாங் ஜம்புக்கு வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ 3 ஈவெண்ட் இருக்குது இல்லையா, 3 ஈவெண்ட்லேயும் எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டார் அப்படிங்கும்போது 6 நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது 24 மதிப்பெண்ணும் நீங்கள் வந்து எடுத்துடலாம். அதாவது விண்ணப்பதாரர்கள் 3 நிகழ்வுகளும் அதிகபட்சம் 6 நட்சத்திரங்கள் பெற்றால் 24 மதிப்பெண் பெறலாம். விண்ணப்பதாரர்கள் 3 நிகழ்வுகளிலும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு ஆனாலுமே அடுத்தடுத்த ஈவெண்ட்டு வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மெனு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி பிஎட்டி, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுதல் வந்து 5 மீட்டருக்கு குறைவாக ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மதிப்பெண்ணும் கிடையாது, 0 மதிப்பெண். ஒரு நட்சத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா 4 மதிப்பெண். 5 மீட்டருக்கு நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாருக்கு 4 மதிப்பெண். 2 நட்சத்திரங்கள் பெறணும் அப்படின்னா 6 மீட்டர் ஏறணும். 6 மீட்டர் ஏறினீங்க அப்படின்னா 8 மதிப்பெண்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல், நீளம் அல்லது உயரம் தாண்டுதல். நீளம் தாண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா 3.8 மீட்டருக்கு குறைவாக தாண்டிங்கன்னா உங்களுக்கு 0 மதிப்பெண், 3.8க்கு மேலே ஏறினீங்கன்னா 1 மதிப்பெண், 4.5 சரி ஆமாம் நீளம் தாண்டுதல் லாங் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா 4.5 மீட்டர் தாண்டினீங்க அப்படின்னா 2 மதிப்பெண், 2 ஸ்டார். ஓகேங்களா, டோட்டலாக 8 மதிப்பெண் இதுக்கு வரும். 3 ஈவெண்ட்டுக்கும் 24 மதிப்பெண் டோட்டலாக. ஓகேங்களா. ஸோ அடுத்து உயரம் தாண்டுதல் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. 100 மீட்டர் ஓட்டம் அல்லது 400 மீட்டர் ஓட்டம். 100 மீட்டருக்கும் குறைவாக நீங்கள் அந்த கொடுத்துருக்க செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஓடி முடிக்கலன்னா சிங்கிள் ஸ்டார். ஓகேங்களா. ஆமாம், 100 மீட்டர் ஓட்டம் வந்து 15 செகண்டும், 400 மீட்டர் ஓட்டம் வந்து 80 செகண்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வினாடிக்குள்ளே போயிட்டீங்க, 15 வினாடிகள் அப்படின்னா உங்களுக்கு ஸோ சொல்லியிருந்தது போல தான் 400 மீட்டர் ஓட்டத்தை 80 வினாடிகளுக்கு அதிகமாக போயிட்டிங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு, எந்த மதிப்பெண்ணும் கிடையாது. 80 செகண்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்டார். ஓகேங்களா. அதே போல் 70 செகண்டுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீளம் தாண்டுதல் என்னென்ன ஈவெண்ட்டுன்னு செக் பண்ணிக்கோங்க. நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல். ஸோ ஓட்டம் 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம். ஸோ 100 மீட்டருக்கு என்னென்ன எலிஜிபிள், 200 மீட்டருக்கு என்ன எலிஜிபிள்ன்றதை கொடுத்துருக்காங்க. நீளம் தாண்டுதல் வந்து 3 மீட்டர் குறைவாக எடுத்தீங்க அப்படின்னா 0 மதிப்பெண். ஓகேங்களா, 0 மதிப்பெண். இல்லை 3 மீட்டருக்கு நீங்கள் மேலே தாண்டிட்டீங்க அப்படின்னா 1 ஸ்டாரு. அதே போல் 3.75 அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்டாரு, டபுள் ஸ்டாரு, 8 மதிப்பெண். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல். குண்டு எறிதல் வந்து 4 கிலோ வெயிட் இருக்கும். 4.25 மீட்டருக்கு குறைவாக எடுத்துட்டிங்கன்னா 0 ஸ்டாரு. அதே போல் 4.25 மீட்டர் தூக்கி போட்டிங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாரு, 4 மதிப்பெண். அதே போல் வந்து 5.5 மீட்டருக்கு மேலே போட்டுட்டிங்க, அந்த பந்து தூங்கி எரிஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது 2 ஸ்டாரு, 8 மதிப்பெண். ஓகேவா. கிரிக்கெட் பந்து எறிதல் வந்து 17 மீட்டருக்கு குறைவாக இருந்தால் ஸோ டிஸ்குவாலிஃபைடுனா உங்களுக்கு 0 ஸ்டாரு. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ஆர்மிக்கு வந்து எந்த மாதிரி அந்த ஈவெண்ட் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்சிசி என்எஸ்எஸ்க்கு வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்சிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. என்எஸ்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாரும். ஸ்போர்ட்ஸ் கேம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா. என்சிசி ஃபஸ்ட்டு பாருங்கள். என்சிசி மாணவர் படையில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா 1/2 மதிப்பெண்ணும், பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா 1 மதிப்பெண்ணும், சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்ணும் கொடுக்குறேன். ஸோ என்எஸ்எஸ் அதுக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண்ணா, அதிகபட்ச மதிப்பெண் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கணுன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 16 வகையான அங்கீகரிக்கப்பட்ட அந்த விளையாட்டு மட்டும்தான் அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள் ஆகுங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்போது எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இல்லை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்கும்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பர்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்றதை கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து எழுத்துத் தேர்வு நடைபெறும் இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக போன இயர் 2023 வந்து பார்த்தீங்கன்னா 46 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து வச்சு நடத்திருக்காங்க. ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பிசி எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரியலன்னும் போது இந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இன்னும் மேற்கொண்டு டவுட்ஸ் இருக்குன்னும் போது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.